நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். சரி, ஃபஸ்ட்டு முக்கியமான ஃபார்முலாஸு ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேவா? உங்ககிட்ட ஸ்பீடு இருக்குது, கொடுத்துக்கிற கொஸ்டினில் ஸ்பீடு இருக்குது, டைம் இருக்குது, டிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். சப்போஸ் நம்ம கொடுத்துக்கிற கொஸ்டினில் டைம் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்பீடு கண்டுபிடிங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்? ஸ்பீடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைமு. டிஸ்டன்ஸு ஸ்பீடு இருக்குது, டைம் கண்டுபிடிக்கணும்னா அப்போ டைமுக்கு ஃபார்முலானா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. இது மட்டும் ஞாபகம் இருந்தாலே போதும், மீதி ரெண்டுத்தையும் இதில் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ டிஸ்டன்ஸோடைய ஃபார்முலானா அது ஸ்பீட் இன்ட்டு டைம். அதுக்கடுத்தது இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன். சப்போஸ் உங்களுக்கு கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்குது, அது மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 5/80 கிவன் கிலோமீட்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மீட்டர் பர் செகண்டாக மாறிடும். சப்போஸ் உங்ககிட்ட மீட்டர் பர் செகண்ட் தான் கிவன் யூனிட்ஸ் இருக்குது, அதை கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ணணும் அந்த யூனிட் அப்படின்னா அப்போ எக்ஸ் மீட்டர் பர் செகண்ட் கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 18/5 மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட மீட்டர் பர் செகண்ட் என்ன மாறிடும்? கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? இது மூணும் ரொம்ப முக்கியம். சரியா? இது தெரிஞ்சால் தான் இந்த ஃபார்முலா, இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சால் தான் இந்த சாப்டரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸே நம்மளால் என்ன பண்ண முடியும்? மூவ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, அதுக்கடுத்தது if the ratio of the speed of the A and B is B, then the ratio of the time taken by them to cover the same distance is 1/A is 1/B or B is A. ஓகேவா? அதுக்கடுத்து suppose a man covers a certain distance at x kilometer per hour and an equal distance at y kilometer per hour, then the average speed during the whole journey is 2xy divided by x plus y. இது என்ன அப்படின்னா இங்கே ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. சப்போஸ் ஒரு மேன் ஏலேருந்து பிக்கு போகும்போது டிஸ்டன்ஸ் சேம் தான். ஓகேவா? ஏலேருந்து பிக்கு போகும்போது அவர் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறார்? எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த ஸ்பீடில் போகிறாரு. மறுபடியும் பிலேருந்து ஏக்கு வரும்போது ஒய் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வர்றாரு. ஏலேருந்து பிக்கு போகும்போது எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவரு, பிலேருந்து ஏக்கு வரும்போது ஒய் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வர்றாரு. அப்போ டோட்டலாக அப்போ ஏலேருந்து பிக்கு போயிட்டு பிலேருந்து ஏக்கு வர்றாருல, அப்போ அதோட ஆவரேஜ் ஸ்பீடு இங்கே பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பிக்கு போகும்போது ஒரு ஸ்பீடு யூஸ் பண்ணுறாரு, பிலேருந்து ஏக்கு வரும்போது அனதர் ஸ்பீடு யூஸ் பண்ணுறாரு. அப்போ ஏலேருந்து திருப்பி ஏக்கே வர்றதுக்குன்னா ஆவரேஜ் ஸ்பீட் என்ன பார்த்தோன்னா 2xy divided by x plus y kilometer per hour. Suppose two men are moving in the same direction at a meter per second and b meter per second respectively. A is greater than b. Then the relative speed is another a minus b meter per second. அதாவது என்னன்னா ஏன்னு ஒருத்தர் பின்னு ஒருத்தர் சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாரு. இதில் ஏவோடைய ஸ்பீடு அதிகம், பியோடைய ஸ்பீடு கம்மி. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் நடுவில் இருக்கிற ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படி என்னன்னா a minus b per second. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் டூ மென்ஸ் ஆர் மூவிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் அட் a meter per second and their b meter per second, then the relative speed is a plus b meter per second. சப்போஸ் ஏன்னு ஒருத்தவர் a meter per செகண்டில் ட்ராவல் பண்ணுறாரு, பின்னு ஒருத்தவர் b மீட்டர் பர் செகண்டுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போ இவங்க ரெண்டோட பேருடைய ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னென்னா a plus b மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ப்ராப்ளம் பார்க்கலாம். A train travels 82.6 kilometer per hour. என்ன கேட்குறாங்க? how many meters will it travel in 15 minutes அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 82.6 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் ஒரு ட்ரெயின் ட்ராவல் ஆகுதுன்னா 15 நிமிஷத்தில் எவ்வளோ மீட்டர்ஸ் ட்ராவல் ஆகியிருக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 82.6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா நம்ம இங்கே 15 நிமிஷம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்?
ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ட்ராவல் ஆகுது கண்டுபிடிச்சிட்டோன்னா அது கூட 15 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும். அப்போ 15 நிமிஷத்தில் எவ்வளோ மீட்டர் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி கிடச்சிரும். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் 1 மினிட். அப்போ ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு எவ்வளோ ட்ராவல் ஆகுது 82.6 டிவைட் பை ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்டு 60 செகண்டு. ஸோ அப்போ 82.6 டிவைட் பை 60 பண்ணுறோம். அப்போ 60 பண்ணிங்கன்னா அப்போ 82.6 டிவைட் பை 60 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ ட்ராவல் பண்ணுதுன்னா 15 மினிட்ஸுக்கு நமக்கு வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும், இந்த கிலோமீட்டர் இன்ட்டு 15 அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் 1 மினிட்டுக்கு ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸு இன்ட்டு 15 பண்ணோன்னா 15 மினிட்ஸுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுதோ அது நமக்கு வந்து கிடச்சிரும். அப்போ 1 மினிட்டுக்கு ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் இன்ட்டு 15 பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 20.65 கிலோமீட்டர் வரும். அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது, கிலோமீட்டரில் இருக்குது. ஓகேவா, கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ இந்த கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணுவீங்க, என்னது 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஓகேவா, அப்போ கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா கிலோமீட்டர் கூட என்ன பண்ணணும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20.65 இன்ட்டு 1000 மீட்டர். அப்போ 20650 மீட்டர். ஓகேவா, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். How many minutes does Aditya takes to cover a distance of 400 meter if he runs at a speed of 20 km per hour? சரி, என்ன கேட்குறாங்க, how many minutes, சப்போஸ் உங்க வந்து பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இதோட டிஸ்டன்ஸ் வந்து 400 மீட்டர்ஸ். ஓகேவா, இப்போ ஆதித்யா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் வந்து ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு, 20 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணி என்ன பண்ணுறாரு, இந்த 400 மீட்டரை வந்து கிராஸ் பண்ணுறாரு. அப்போ 20 கிலோமீட்டர் பர் ஹவரில் ட்ராவல் பண்ணார்னா இந்த 400 மீட்டர் டெஸ்டினேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, சரி, நமக்கு டைம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு டிவைட் பை ஸ்பீடு. ஓகேவா, இங்கே நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினில் என்னென்ன இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது 400 மீட்டர், ஸ்பீடு இருக்குது 20 கிலோமீட்டர் பர் ஹவர். டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் எப்போவுமே வந்து என்ன இருக்கும், சேம் யூனிட்டில் இருக்கணும், டிஃப்ரெண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடாது. அப்படி டிஃப்ரெண்ட் யூனிட்டில் இருந்துச்சுன்னா வந்து எந்த யூனிட் வந்து கம்மியோ அந்த யூனிட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், கன்வெர்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து மீட்டர். ஓகேவா, இது வந்து 20 கிலோமீட்டர் பர் ஹவர். 20 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டராக வந்து நம்ம என்ன பண்ணணும், மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஆதித்யோட ஸ்பீடு வந்து 20 கிலோமீட்டர் பர் ஹவர். உங்களுக்கு வந்து கிலோமீட்டரில் இருக்குது, அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், கிலோமீட்டர் பர் ஹவர் எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்னால் அது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், 5/18 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஆதித்யாவோடைய ஸ்பீடுனா 20 கிலோமீட்டர் பர் ஹவர். இதை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா அது என்ன பண்ணணும், 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 20 × 5/18 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் ஆகிடும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 50/9 மீட்டர் பர் செகண்ட். டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அவர் வந்து ட்ராவல் பண்ணால் 400 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 400 மீட்டர். இப்போ டைம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. ஓகேவா, டிஸ்டன்ஸ் வந்து என்னது 400, ஸ்பீடு வந்து என்னது 50 டிவைட் பை 9. அப்போ 400 ஓவராலாக டிவைட் பை 50 டிவைட் பை 9. அப்போ இந்த 9 வந்து என்ன ஆகிடும், நமக்கு மேலே வந்துடும். அப்போ 400 × 9 டிவைட் பை 50 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து 72 செகண்ட்ஸ் வருது. மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 72வை 60ஆல் டிவைட் பண்ணணும். 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ 72 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் வந்துடும். அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க, 60 எடுப்பீங்க, ரிமைண்டர் வந்து எவ்வளோ 12. ஓகேவா, அப்போ 1 மினிட் ரிமைண்டர் 12 டிவைட் பை 60. ஓகேவா, அப்போ 1 12/60 மினிட்ஸு.
12 60 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/5. அப்போ 1/5 minutes. ஓகேவா? ப்ராப்ளம் 3 பார்க்கலாம். While covering a distance of 24 km, a man noticed that after walking 1 hour and 14 minutes, the distance covered by him was 5/7 of the remaining distance. What was his speed in meter per second? சரி, என்ன கேட்குறாங்க? while covering a distance of 24 kilometers. அப்போ நம்ம என்ன கொடுத்துட்டாங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக எவ்வளோ? 24 கிலோமீட்டர். ஓகேவா? 24 கிலோமீட்டர். A man noticed that after walking 1 hour and 14 minutes. அப்போ என்ன பண்ணுறாரு? இங்கேருந்து ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். ட்ராவல் பண்ணி 1 hour 40 மினிட்ஸுக்கு அப்புறமேட்டா இங்கே ரீச் ஆகிருக்காரு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 hour 40 மினிட்ஸில் அவ்வளோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ 1 hour 40 மினிட்ஸுக்கு அப்புறம் notice that after walking 1 hour and 40 minutes, the distance covered by him was 5/7 of the remaining distance. இதுதான் நம்மளுடைய ரிமைனிங் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸில் 5/7 தான் ஆக்சுவலாக அவர் இங்கே ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இது 6ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஹிம் at 1 hour 40 minutes is 5/7 of the remaining distance. ஓகேவா? அதையும் கொடுத்துருக்காங்க. வாட் வாஸ் இஸ் ஸ்பீட் இன் மீட்டர் பர் செகண்ட். அப்போ அவரோட ஸ்பீடு என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க? மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? நம்ம ஸ்பீடு தான் ஃபைன் பண்ணணும். நம்ம ஸ்பீடு என்ன தெரியாது, அதனால் லெட் ஸ்பீட் பி x km/h சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 1 hour 40 minutes. 1 hourனா 1 hour 40 மினிட்ஸை எப்படி ஹவர்ஸாக மாற்றுறது? 1 hour ப்ளஸ் 40 மினிட்ஸ் ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? 40/60 பண்ணணும். கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். இது பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வந்துடும். இது பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வந்துடும். ஓகேவா? அப்போ எல்சிஎம் உங்களுக்கு என்ன வரும்? 3 + 2 / 5. சாரி, 3 + 2 / 3. அப்போ 5/3 வரும். அப்போ டோட்டலாக டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 1 hour 30 minutes. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடு நமக்கு என்னன்னு தெரியாது, x கிலோமீட்டர் எடுத்திருக்கோம். டைம் 1 hour 40 மினிட்ஸ்னால் அது ஈக்குவலன்ட்டுனா அது 5/3. அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம்னா x இன்ட்டு 5/3. ஸோ 5x/3 கிலோமீட்டர். அவ்வளோ தூரம் ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? He noticed that after walking 1 hour and 40 kilometers, the distance covered by him was 5/7 of the remaining distance. 5/7 of the remaining distance தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆக்சுவலாக 1 hour 40 மினிட்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இங்கே பண்ணுறோம். ஓகேவா? அப்போது 1 hour 40 மினிட்ஸில் அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு? 5x/3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. டோட்டல் டிஸ்டன்ஸ் 24 கிலோமீட்டரு. 1 hour 40 மினிட்ஸில் அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு? 5/3x டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அவர் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, he noticed that அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இது 5x/3னா அப்போ இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அது எவ்வளோ? 24 - 5x/3. இதுதான் அவருடைய ரிமைனிங் டிஸ்டன்ஸு. அப்போ அவர் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காரு? ஆக்சுவலாக அவர் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காருன்னா 5/7 of the remaining distance. அப்போ 5/7 of the remaining distance. ஓகேவா? அதான் அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு 1 hour 40 மினிட்ஸில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறது நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இங்கே நம்ம எடுத்துருக்கோம். ஃப்ரம் த கிவன் கண்டிஷன் we have 5x/3 = 5/7 of the remaining distance. ஓகேவா? அப்போ 5/7 இந்த ஈக்குவேஷன் புரியுதில்ல? ஆக்சுவலாக ஒரு 1 hour 40 மினிட்ஸில் 5/3x தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. பட் ஓகேவா? அதே சமயம் அவர் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி he covered
5/7 ஆஃப் தி ரிமைனிங் டிஸ்டன்ஸ் அப்படின்றது நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அப்போ 5/7 ஆஃப் த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது 5x/3. அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ 5x/3 ஈக்குவல் டு 5/7 டைம்ஸு 24 மைனஸ் 5x/3 உள்ளே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x ஈக்குவல் டு 6 சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ ஸ்பீடு வந்து நமக்கு என்னது எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர். நமக்கு வந்து மீட்டர் பர் செகண்டில் கேட்டிருக்காங்க. அப்போ மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும்னா கிலோமீட்டர் பர் ஹவர் கூட என்னத்தை எதை மல்டிப்ளை பண்ணணும்? 5/8 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ மல்டிப்ளை பண்ணிங்க சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5/3 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ப்ராப்ளம் 4 பார்க்கலாம். எ ட்ரிப் டு எ டெஸ்டினேஷன் இஸ் மேட் இன் தி ஃபாலோயிங் வே. ஓகேவா? என்ன பார்க்கலாம். 900 கிலோமீட்டர் பை ட்ரெயின் அட் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 6 கிலோமீட்டர் பர் ஹவர். 300 கிலோமீட்டர் பை பிளேன் at an average speed of 500 km per hour. 400 km by boat at an average speed of 25 km per hour. 15 km by taxi at an average speed of 45 km per hour. What is the average speed of the entire journey? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் வந்து ஏன்ற பாயிண்ட்லேருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாரு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவர் என்ன பண்ணுறான்னா 4 வேஸில் ட்ராவல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணார். அதுக்கடுத்த சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து பிளெயினில் ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கடுத்த சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து போட்டு, அதுக்கடுத்து டாக்ஸி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கடுத்தது பிளெயினில் ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கடுத்தது போட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கடுத்தது டாக்ஸியில் ட்ராவல் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ ட்ரெயினில் ட்ராவல் வந்து அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாருன்னா 900 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. பிளெயினில் அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாரு? 3000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. போட்டில் அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாரு? 500 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. டாக்ஸியில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாருன்னா 15 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ டோட்டலாக அவர் ஏலேருந்து பி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பார்? இந்த சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இப்போ ட்ரெயினில் 900, பிளெயினில் 3000, போட்டில் 500, டாக்ஸியில் 15. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பின்னது சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நமக்கு என்னது 900 + 3000 + 400 இது வந்து 500ல் 400. போட்டில் வந்து அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாருன்னா 400 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து என்னது 900 + 3000 + 400 + 15 ஆட் பண்ணிங்கன்னா 415 கிலோமீட்டர் அவர் டோட்டலாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. சரி, எல்லாமே சேம் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னா இல்லை, டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு டிஸ்டன்ஸாக அவர் கவர் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ டைம் ஆகிருக்கும்? டிஃப்ரெண்ட் டைம் வந்து எடுத்திருக்கும். ஓகேவா? இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அவர் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு? 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறாரு. பிளெயினில் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு பர் ஹவரில் போகிறாங்க? 500 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறாங்க. அதுவே போட்டில் போகும்போது 25 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறாங்க. டாக்ஸியில் போகும்போது 45 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறாங்க. அப்போ இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸோடைய டைம் டைம் நமக்கு என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஓகேவா? அதுதான் நமக்கு என்னது? டைமு. அப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அவர் எவ்வளோ டைம் எடுத்திருப்பார்னா 900 டிவைடட் பை 60. அவ்வளோ டைம் டேக்கன். டைம் ஃபார்முலா என்னது? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஓகேவா? அப்போ ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது டைம் டேக்கன் நமக்கு என்னன்னா 900 டிவைடட் பை 60. பிளெயினில் ட்ராவல் பண்ணும்போது அவரோட டைம் டேக்கன் என்னன்னா 3000 டிவைடட் பை 500. போட்டில் ட்ராவல் பண்ணும்போது அவர் டைம் டேக்கன் என்னன்னா 400 டிவைடட் பை 25. டாக்ஸியில் ட்ராவல் பண்ணும்போது டைம் டேக்கன் அது 15 டிவைடட் பை 45. ஓகேவா? ஏன்னா
டிஸ்டன்ஸு வேறு வேறு, அதே சமயம் அவருடைய ஸ்பீடு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாரு, பிளெயினில் போகும்போது ஒரு ஸ்பீடு, போட்டில் போகும்போது ஒரு ஸ்பீடு, டாக்ஸியில் போகும்போது ஒரு ஸ்பீடு. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு மீடியம் வழியாக ஒவ்வொரு மீடியம் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணும்போது அப்போ அவருக்கு வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைம் டேக்கன் வந்து வரும். ஏன்னா இங்கே வந்து ஸ்பீடு வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். ஓகேவா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை அவர் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ டைம் டேக்கன் நமக்கு என்ன ஆகும்? ஸ்ப்ளிட் ஆகும். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது டைம் டேக்கன் அது 900/60. பிளெயினில் ட்ராவல் பண்ணும்போது 3000/500. போட்டில் ட்ராவல் பண்ணும்போது 400/25. டாக்ஸியில் ட்ராவல் பண்ணும்போது 15/45 hours டோட்டல் டைம் டேக்கன். ஓகேவா? அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 15, இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 6, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 16, 1/3. அப்போ எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 37 1/3 ஹவர்ஸு சொல்லிட்டு வரும். அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ வருது? 112 hours/3. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து டோட்டல் டைம் டேக்கன் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு, டோட்டல் டிஸ்டன்ஸு நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது, டோட்டல் டைம் இருக்குது, ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேவா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தான் நமக்கு என்னது? ஆவரேஜ் ஸ்பீடு. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 4315 டிவைடட் பை டைம் வந்து 112/3 km/h. அப்போ 112/3 வந்து ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா ப்ராடக்ட் ஆகிடும் 3/112. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 115/65/112 km/h சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ப்ராப்ளம் 5 பார்க்குறது முன்னாடி ஒரு சின்ன அப்சர்வேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து ஒருத்தர் ஏலேருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏன்ற பாயிண்ட்டு, பின்ற பாயிண்ட்டு. இப்போ டோட்டலாக அவர் வந்து 1 hour எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஏலேருந்து பி ரீச் பண்ணுறதுக்கு 1 hour எடுத்திருக்காரு. இப்போ என்னென்னா இந்த நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு அவர் வந்து எவ்வளோ எடுத்திருக்காரு? 40 minutes தான் எடுத்திருக்காரு. 40 minutes எடுத்திருக்காரு. ஏலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 40 minutes எடுத்திருக்காரு. பிலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து பின்ற பாயிண்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து அவர் வந்து எத்தனை எடுத்திருக்காருன்னா 20 minutes எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டோட்டல் டைம் டேக்கன் ஏ டு பி வந்து என்ன பண்ணுவீங்க? 40 minutes + 20 minutes ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 hour கிடச்சிடும். ஓகேவா? இது புரியுதில்ல? இப்போ டோட்டலாக ஏலேருந்து பி வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. ஏலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 40 minutes ஆகுது. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ட்ராவல் பண்ணுறது 20 minutes எடுத்துக்கிறாருன்னா டோட்டலாக இப்போ ஏலேருந்து பிக்கு ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எத்தனை மினிட்ஸ் எடுத்துருப்பாரு? 40 + 20. இது வந்து T1, இது வந்து T2. அப்போ டோட்டல் டைம் டேக்கன் நமக்கு என்னது? T1 + T2. அப்போ 40 + 20. 40 + 20 நமக்கு எவ்வளோ வரும்? 60 minutes வரும். விச் மீன்ஸ் என்னது? 1 hour. ஓகேவா? ஸோ இந்த அப்சர்வேஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ண போகிறோம். வர ப்ராப்ளத்தில் Teacher can cover a certain distance in 1 hour 24 minutes by covering 2/3 of the distance at 4 km and the rest at 5 km. Find the total distance அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, Peter can cover a certain distance in 1 hour 24 minutes. certain distance அப்போ வந்து ஏலேருந்து பி ட்ராவல் பண்ணுறாரு. இது ஏ, இது வந்து பி. ஓகேவா? இந்த சர்டன் டிஸ்டன்ஸ் அவர் வந்து எவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணுறாருன்னா 1 hour 24 minutes ட்ராவல் பண்ணுறாரு. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது. ஸோ கன்சிடர் இட் அஸ் எக்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது. அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் அவர் எவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணுறாரு? 1 hour 24 minutes ட்ராவல் பண்ணுறாரு. ஓகேவா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க? பை கவரிங் 2/3 ஆஃப் த டிஸ்டன்சஸ் 4 km/h. 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ்னால் என்னது? 2/3 ஆஃப் டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸு. அதில் 2/3 ஆஃப் டிஸ்டன்ஸ்னால் என்னது? 2/3 டைம்ஸ் எக்ஸு பண்ணிங்கன்னா 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதை வந்து என்ன பண்ணுறாரு?
4 km/h ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ 1 மைனஸ் 2/3 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சரு 1/3. ஓகேவா? அந்த ரெஸ்ட் அட்டு 5 km. 2/3 இவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் ரிமைனிங் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும்? 1 மைனஸ் 2/3 தான் நமக்கு ரிமைனிங் இருக்கும். 1 மைனஸ் 2/3 ரிமைனிங் என்னது? 1/3. அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து என்னது? 1/3 ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு ரிமைனிங் டிஸ்டன்ஸு. அதை வந்து ஒரு எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாரு? 5 km/h ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ இங்கே நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கான ஸ்பீடு இருக்குது. இங்கே நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கான ஸ்பீடு இருக்குது. அப்போ ஏலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணுற டைம் என்னது? நமக்கு 2x/3 ஓவராலாக டிவைட் பை 4 தான் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கான டைமு t1. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரை ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம் என்னது? 1/3 ஆஃப் எக்ஸு ஓவராலாக டிவைட் பை 5 தான் நமக்கு என்னது? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கான டைம். இப்போ இந்த டைம் t1 இந்த டைம் t2னா இது ரெண்டுக்கும் ஆட் பண்ண உடனே கிடைச்ச டைம் தான் நமக்கு அது 1 hour 24 minutes. ஓகேவா? ஸோ அதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். லெட் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் பி எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். டோட்டல் டைம்னாது 1 hour 24 minutes. 1 hour 24 minutesனால் 1 + 24 minutes ஹவர்ஸை கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? 24ஆல் 60 டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது நீங்கள் என்ன பண்ணலாம்? 12ஆல் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? 12ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 7/5 சொல்லிட்டு வரும். அப்போ 7/5 hours. தென் இது எங்கேருந்து வந்தது? t1 + t2 = டோட்டல் டைம் t. ஓகேவா? இது ஆக்சுவலாக என்னது? இது t1 + t2 = total time. t1 வந்து டைம் டேக்கன் பை ட்ராவல் 2/3 ஆஃப் தி எக்ஸு. t2 வந்து நான் டைம் டேக்கன் டு ட்ராவல் 1/3 ஆஃப் தி எக்ஸ். ஓகேவா? 2/3 ஆஃப் தி எக்ஸை வந்து அவர் வந்து எவ்வளோ km/h ட்ராவல் பண்ணால் 4 km/h. 1/3 ஆஃப் தி எக்ஸ் வந்து 5 km/h. அதனால தான் 2/3x டிவைட் பை 4 ப்ளஸ் 1/3x டிவைட் பை 5 = 7/5. சரியா? அப்போ இந்த 3 கீழே வந்துடும். ஸோ 2x/12 ப்ளஸ் இந்த 3 கீழே வந்துடும் x/15 = 7/5. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? x = 6 கிடைக்கும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னது? 6 km. ஓகேவா? 6 பார்க்கலாம். 1/3 of a certain journey was covered at a speed of 20 km/h. 1/4 at 50 km/h and the rest at the speed of 50 km/h. Find the average speed per hour for the whole journey அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, கொஸ்டின் நான் கிளியராக 1/3 of the certain journey was covered at a speed of 20 km/h. ஒரு certain journey சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறது. அந்த ஓவரால் இதில் இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன தெரியாது. ஸோ இதில் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பி எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? 1/3 of the certain journey was covered at என்னது? ஸ்பீட் ஆஃப் 20 km/h அப்படி சொல்லிட்டு கொடுக்கலாம். அப்போனா 1/3 of the certain distance, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு. அதில் 1/3 வந்து என்னது? 1/3 × எக்ஸு தான். இது வரைக்கும் வச்சுக்கோங்க. அதை வந்து எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாரு? 20 km/h ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கடுத்து 1/4 at எவ்வளோ? 30 km/h. 1/4னா இது வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அப்போ 1/4 ஆஃப் தி எக்ஸு, 1/4 ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து அவர் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறாரு? 1/4 at 30 km/h ட்ராவல் பண்ணுறாரு. ரெஸ்ட் அட் தி ஸ்பீட் ஆஃப் 50 km/h. ரெஸ்ட்னா என்னது? இதிலேருந்து இது வரைக்கும் அது வந்து எவ்வளோ நமக்கு? 50 km/h. இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு, அதில் 1/3 ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 1/4 ஆஃப் எக்ஸை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? இந்த ரிமைனிங் கிடச்சிரும். அப்போ 1/3 ஆஃப் தி எக்ஸு மைனஸ் 1/4 ஆஃப் தி எக்ஸு.
பண்ணிங்கன்னா அதான் நமக்கு என்னது இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ். ஓகேவா? சரி, let the total distance be x. distance covered at 20 km/h எவ்வளோ? 1/3 of the x. distance covered at 30 km/h எவ்வளோ? 1/4 of the x. distance covered at 50 km/h. 50 km/h என்னது ரிமைனிங் டிஸ்டன்ஸு. ஆல்ரெடி 1/3 வந்து 20 km, 1/4 வந்து 30 km/h கவர் பண்ணிட்டாரு. அப்போ மீதி இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த 2 டிஸ்டன்ஸை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸு எக்ஸு, அதுலேருந்து x/3யும் ப்ளஸ் x/4யும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5x/12. ஓகேவா? இப்போ நமக்கு டோட்டல் டைம் டேக்கன். அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கான டோட்டல் டைம் டேக்கன் ஃபைன் பண்ணால் நம்ம என்ன பண்ண போதும்? இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுற டைம் டேக்கனு, இந்த பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட் ட்ராவல் பண்ணுற டைம் டேக்கனு, ப்ளஸ் இந்த பாயிண்ட்லேயே இந்த பாயிண்ட் ட்ராவல் பண்ணுற டைம் டேக்கன். இதோட டைம் வந்து t1, இதோட டைம் வந்து t2, இதோட டைம் வந்து t3. இந்த ஒரு டைமும் நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? டோட்டல் டைம் டேக்கன் வந்து கிடச்சிரும். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் டைம் டேக்கன் வந்து என்னது? இந்த டிஸ்டன்ஸு டிவைட் பை ஸ்பீடு ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸு டிவைட் பை ஸ்பீடு ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸு டிவைட் பை ஸ்பீடு, அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். அப்போ x/3 டிவைட் பை 20 ப்ளஸ் x/4 டிவைட் பை 30 ப்ளஸ் 5x/12 டிவைட் பை 50. ஓகேவா? எல்சிஎம் இந்த 3 இங்கே வந்துடும், இங்கே 4 கீழே வந்துடும், இந்த 12 இங்கே கீழே வந்துடும். ஓகேவா? வந்துடும். கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 120 ஆகிடும், இங்கே 120 60. எல்சிஎம் என்னது? 120. எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா 4x/120 வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 4 அல்லது கேன்சல் பண்ணிங்கன்னா x/30 ஹவர்ஸ் சொல்லிட்டு வரும். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸு டிவைட் பை டைமு. டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னது? எக்ஸு டோட்டல் டிஸ்டன்ஸ். டைம் வந்து இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? x/30. அப்போ இது ஈக்குவல் டு நமக்கு எப்படி ஆகிடும்? எக்ஸ் இன்ட்டு இந்த 30 மேலே வந்துச்சுன்னா 30 டிவைட் பை எக்ஸாக மாறிடும். அதுதான் இங்கே எழுதிருக்கோம். எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ மீதி உங்களுக்கு என்ன இருக்கும்? 30 km/h. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஹோல் ஜேர்னி வந்து என்னது நமக்கு? 30 km/h. ப்ராப்ளம் 7 பார்க்கலாம். A man travelled from the village to the post office at the rate of 25 km/h and walked back at the rate of 4 km/h. If the whole journey took 5 hours 48 minutes, find the distance of the post office from the village. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? இது வில்லேஜ், இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுக்கோங்களேன். A man travelled from the village to the post office. வில்லேஜ்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் ட்ராவல் பண்ணுறாரு. எவ்வளோ ஸ்பீடில்? 25 km/h ஸ்பீடில் வந்து வில்லேஜ்லேருந்து இங்கே வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஓகேவா? அண்டு வாக்குடு பேக் அட் தி ரேட் வந்து என்னது? 4 km/h. விச் மீன்ஸ் என்னது? போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வில்லேஜுக்கு அவர் எவ்வளோ km/h வந்து ட்ராவல் பண்ணுறாரு? 4 km/h வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ வில்லேஜ்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸு, போஸ்ட் ஆஃபீஸ் டு வில்லேஜ், வில்லேஜ் டு போஸ்ட் ஆஃபீஸு, போஸ்ட் ஆஃபீஸ் டு வில்லேஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவர் டோட்டலாக எவ்வளோ டைம் டேக்கன் ஆகுது? 5 hours 48 minutes ஆகுது. நம்ம என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி போஸ்ட் ஆஃபீஸ் ஃப்ரம் தி வில்லேஜ். போஸ்ட் ஆஃபீஸ் வில்லேஜுக்கு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரி, நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேக்ட் ஒன்று பார்த்தோம். என்னது? சப்போஸ் a man covers a certain distance at x km/h and an equal distance at y km/h னா then the average speed வந்து என்னது? 2xy divided by x plus y km/h. இந்த பாயிண்ட்லேயே இந்த பாயிண்ட்டுக்கு x km/h ட்ராவல் பண்ணுறாரு. மறுபடியும் இந்த பாயிண்ட்லேயே இந்த பாயிண்ட்டுக்கு y km/h ட்ராவல் பண்ணுறாருன்னா அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து நமக்கு என்னது? 2xy divided by x plus y km/h. ஸோ இந்த ஃபேக்டை தான் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து
நமக்கு வந்து ஃபார்முலா 2xy x+y km/h. 2 வில்லேஜ்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு அவர் வந்து 25 km/h ட்ராவல் பண்ணுறாரு. போஸ்ட் ஆஃபீஸ் வில்லேஜுக்கு 4 km/h ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ இதான் நம்மளுடைய எக்ஸு, இதான் நம்மளுடைய ஒய். அப்போ 2 × 25 × 4 / 25 + 4. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ நமக்கு 200 / 29. நம்ம என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல் கேட்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 5 hours 45 minutes ஈக்குவல் டு நமக்கு என்னது 200 டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஃபார்முலா என்னது ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட ஸ்பீடு இருக்குது, டைம் வந்து எவ்வளோ நமக்கு 5 hours 45 minutes. 5 hours 45 minutesனால் 5 + 48 / 60. ஓகேவா? 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். இங்கே நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வரும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 25 + 4 / 5 ஆட் பண்ணிங்கன்னா 29 / 5. அப்போ டைம் டி வந்து எவ்வளோ 29 / 5. அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம், ஸ்பீடு வந்து 200 / 29 இன்ட்டு டைம் வந்து நமக்கு எவ்வளோ 29 / 5. 29 கெட் கேன்சல்ட். 5 200 டிவைட் பண்ணிங்கன்னா 40 வரும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ 40 km. எதுலேருந்து இது வில்லேஜ் டு போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் டு வில்லேஜ். ஓகேவா? இந்த ஃபுல் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ 40 km. நமக்கு ஏதோ டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் டு வில்லேஜ் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை 2 டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், போஸ்ட் ஆஃபீஸ் டு வில்லேஜோடைய டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அப்போ 40 / டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 400 ஃப்ரம் வில்லேஜ் டு போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் டு வில்லேஜ். ஓகேவா? அது நமக்கு 40 km. அப்போ போஸ்ட் ஆஃபீஸ் டு வில்லேஜ்னா 40 km / 2. அப்போ நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு 20 km.